ரொம்ப ஈஸியாக ஃபில்டர் காஃபி டிகாஷன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுல் மேலே வச்சுக்கோங்க. ஃபில்டர் காஃபியில் சிக்கரி மிக்ஸ் பண்ண மாதிரி காஃபி தூள் வாங்கிக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஃபி பவுடர் கொஞ்சம் கோஸாக இருந்தால் நல்லா டிகாஷன் வரும். ஸ்பூன் வச்சு ஈவனாக எல்லா பக்கமும் காஃபி பவுடரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றும் போது தண்ணி மட்டும் தனியாக கீழே இறங்காமல் காஃபி பவுடர் மேலே பட்டு டிகாஷனோடு சேர்ந்து நல்லா இறங்கும். நல்லா கொதிக்கிற தண்ணியாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா டிகாஷன் வந்து திக்காக வராது. நிறைய மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த மெத்தட் தாங்க ஈஸியாக இருக்குது. டக்குன்னு டிகாஷன் இறங்கிடுது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். பிளாக் காஃபி போடணுன்னா நீங்கள் வந்து இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் பிளாக் காஃபி போடணும். அப்படியே போட முடியாது, ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கும் டிகாஷன். என்னடா ஒரு ஃபில்டர் காஃபிக்கு இவ்வளோ பேசுகிறாரேன்னு நினைப்பீங்க. ஃப்ரெஷ்ஷாக பால் காய்ச்சிட்டு திக்காக டிகாஷன் எடுத்து அளவாக சுகர் போட்டு ஒரு காஃபி போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏற்கனவே காய்ச்சின பாலை திரும்ப சூடு பண்ணி காஃபி போட்டால் கூட அந்த காஃபி நல்லா இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக போடும்போது இருக்க அரோமாவும் டேஸ்ட்டும் தனி தாங்க. சரி வாங்க நம்ம வந்து டிகாஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இதில் உங்களுக்கு வந்து 1/4 டம்ளர் டிகாஷனுக்கு 1 டம்ளர் காஃபி போடலாம். பாருங்கள் கலரும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு டிகாஷன் நிறையா தேவைப்படுதுன்னா இதிலே திரும்ப திரும்ப தண்ணி ஊற்றி போடாதீங்க. ஸ்ட்ரெயினர் எடுத்துகிட்டு காஃபி பவுடரை தூர போட்டுட்டு கழுவிட்டு திருப்பி இதே மெத்தடில் போடுங்க. இந்த மெத்தடில் போடும்போது 10 பேருக்கு கூட 10 நிமிஷத்தில் காஃபி போட்டுடலாம். அது ரொம்ப சூப்பரான காஃபியே போட்டு கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் காஃபி போட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு காஃபி பவுடர் சஜஷன் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.